சளி நிறைய இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருந்து அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் போன வாரமே. பட் இருந்தாலும் திருப்பி அவர் சின்ன காம்ப்ளிகேஸ் வந்ததுனால திருப்பி அட்மிட் பண்ணி அதையும் வந்து சரி பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு திங்கக்கிழமை இவரை டிஸ்சார்ஜ் செய்யணும். ஸோ இவ்வளோ ஆந்திரா, ஸோ கோலாறுனாக்கா எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து அவங்க நம்பி வந்தாங்க. முதல்ல அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இங்கிருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவரை ரெடி பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு பரிபூர்ண குணமாயிட்டாரு. ஸோ திங்கக்கிழமை அவரை டிஸ்சார்ஜ் செய்ய உள்ள. ஸோ திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே வந்து தமிழுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாம் அந்த சைடில் இருக்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணகிரியில் டிசிஆர் ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா ஆகிட்டார் தமிழரசு. எங்களோட பெருமையா இருக்கிறது. பாம்பு கடியில மேக்சிமம் எப்பேற்பட்ட கேஸ் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம். லேட்டா வந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகி டயாலிசிஸ் வெண்டிலேட்டர் எல்லாம் போட்டு ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். பட் பாம்பு கடி பொறுத்த வரைக்கும் 99% நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். பூச்சிக்கொல்லி மருந்து வந்து 95% ரெடி பண்ணிடுவோம். பட் இந்த ரெக்கார்ட் பேஸ்ட் கேஸ் மட்டுமே சொல்ல முடியறது இல்லை. திடீர்னு நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு சீரியஸ் ஆயிடுவாங்க. திடீர்னு சீரியஸா இருக்க கேஸ் கண்டிப்பா படிக்க முடியாமல் நினைப்போம். பட் அவங்க வந்து வெளியேறி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பேஸ்ட் தான் இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் கேஸா இருக்கு. ஸோ அதையும் மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வகைகள் நிறைய வகைகள் இருக்கிறது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாம்பு வந்து தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் வந்து 350 வெரைட்டி இருக்கு. 350 நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 4 வெரைட்டி உங்களுக்கு தெரியணும். இந்த 4 இந்த பாம்பு என்னன்றது யாராவது சொன்னீங்கன்னா இது என்ன பாம்பு சொல்லுங்க. அந்த பக்கம் இருந்து யாரும் சொல்லணுமா? மலைப்பாம்பு சொல்லி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார்கள். இந்த பாம்பு மலைப்பாம்பு நமக்கு புதிய பொறுத்துட்டீங்கன்னா கை காலி ஆயிடும். ஸோ இங்க சொன்ன மாதிரி ஏகாந்திரம் சொன்ன மாதிரி இந்த பாம்பு வந்து பேர் கண்ணாடி விழியல் பாம்பு. இந்த கண்ணாடி விழியல் பாம்பு எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அடையாளம் காண்பது? ஏகாந்திரம் வந்து அவருக்கு நாகப்பாம்பு கழிச்சது. முதல்ல கண்ணாடி பெருக்காம நாகப்பாம்பு கழிச்சு வெளியே ஆபத்தான கட்டத்தில் வந்து சேர்த்தினாரு. ஐசியூல இருந்துட்டு அவரை வந்து நம்ம வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரும் அந்த பாம்புடைய அரிசியை நாகப்பாம்பு அவருக்கு கட்சியான நாகப்பாம்பு. அவருக்கு நாடு கலைச்சி மட்டும் இருந்து கண்ணெல்லாம் திறக்க முடியாம இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பெற்றாரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி பாம்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது தலை வந்து முக்கோண வடிவில் இருக்கும். சங்கிலி வடிவில் நீங்க சொன்ன ரவுண்டா பேட்டர்ன் இருக்கும். இந்த ரவுண்ட் பேட்டர்ன் வந்து சங்கிலி தொடரா இருக்கும். செயின் ஆமா பல என்று இருக்கும். தோல் உடித்தால் பல என்று இருக்கும். தோல் உடிக்காத முடியாது கொஞ்சம் நல்லாக இருக்கும். மொத்தமாக இருக்கும். சிறிய வாழும். இது ஹைட் வந்து 6 அடி 7 அடி வளரக்கூடியது. இந்த மெதுவாக கடிச்சிட்டு எப்பவுமே பாம்பு கடிச்சிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல தேடிங்கன்னா ஒரு 100 சதுரடி அவ்வளோயே வந்து அந்த பாம்பு வந்து அங்கேயே தான் இருக்கும். வேற எங்கேயும் ஒளியும் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கடிச்சிட்டு அது ரொம்ப வேகமாக போவாது இந்த விஷயங்கள பாம்புகள்லாம். ஸோ கண்ணாடிகள் கடித்தாவே மெயினாக வந்து கடிச்ச இடம் வந்து பயங்கரமா வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், ரத்த கசிவு அதிகபட்சமாக இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கும். அது இல்லாம இந்த கண்ணாடிகளில் கடித்தாவே கிட்னி ஃபெயிலியரும் வந்துடும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 2 பேஷண்ட்டுக்கு வந்து டயாலிசிஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இதாக இருக்கு. இந்த கண்ணாடிகளில் பாம்பு பார்த்தீங்கன்னா செயின் பேட்டர்ன் மாதிரி ரவுண்டா நடுவில் மட்டும்
ரவுண்டா இருக்கு. வால் வந்து சின்ன வால், தலை முக்கோணமா இருக்கும். இது வந்து குட்டி போடும். ஒரு முறை குட்டி போடுச்சுன்னா 20 குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எப்ப ஆக்டிவா இருக்கு? பகலில இரவில. நைட்டு தான் இது வந்து வேட்டைக்கு கிளம்புமா. இது வந்து சாயந்தரம் ஒரு 5 மணில இருந்து விடிய காலைல 7 மணி வரைக்கும் வேட்டைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல இருக்கிற இலைங்க, இந்த மரத்துக்கு ஓரமா இந்த கல்லுங்க, இதுக்கு பிடிச்ச இடம் வந்து கத்தாழை செடி, அந்த மாதிரி நீர்நிலை சார்ந்த பகுதியில தான் வந்து இது இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடர்த்தியா இருக்கிற இது எல்லாமே இடத்துல இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பாம்பு கடிச்சாலே பயங்கரமான வலி வேதனை இருக்கும். ஒரு வந்து கிருஷ்ணா மாறின ஒரு பேஷண்ட் ஒரு 10 நாள் முன்னாடி வந்தாங்க. அவங்க கடிச்சு தேங்காய் கழிச்சிருக்காரு. மேல வந்து தேங்காய் இருக்கு. நீங்க சொல்ற ஊசாக்குடி மேலதான் அவ்வளவு காயம் ஒன்று செய்யறாங்க. காயத்தை சேர்த்துனாங்க. வெட்டிலாம் போட்டு அவங்க கண்ணு திறக்கிறதுக்கே ஒரு 3-4 நாள் காமிக்கிறாங்க. 10 நாள் முடிஞ்சு நேற்று தான் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. எப்பவுமே பாம்பு கடிச்சாங்க தயவு செய்து கட்டு கட்டாதீர்கள், கிழிக்காதீர்கள், ஓடாதீர்கள். கட்டு கட்டினா விஷம் அங்கேயே தங்கிவிடும், கிழித்தால் செப்டிக் ஆகிவிடும், ஓடினால் விஷம் தலைக்கு ஏறி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால பதட்டப்படாம அவங்கள படுக்க வச்சு கடித்த காலத்தை ஆட்டாம செய்யாம வச்சு அவங்கள அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு போனா அங்கேயே பாம்புகள் விஷம் வந்து செலுத்திய பிறகு சிறந்த சிகிச்சையாகும். பாம்பு வந்து எப்பவுமே நம்ம தேடிக்கொள்ள கிடைக்கிறது இல்லை. மேக்சிமம் இங்க வர கேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாம மிதிச்சிடலாம். மிதிச்சதுனாலதான் இந்த மாதிரி பாம்பு கடி ஏற்படுகிறது. இதை தவிக்கிறதுக்கு நீங்க நைட்ல ஒரு குச்சி வச்சு தட்டிக்கிட்டே போனீங்கன்னா இந்த வழியில இருக்கிற இந்த பாம்பு வந்து ஒதுங்கி போயிடும். பாம்புக்கு வந்து காது இல்லை, பார்வையே அந்த அளவுக்கு தெளிவா இருக்காது. அது அந்த வாசனை வச்சுதான் இந்த நாக்கு வச்சு அந்த நாக்கு வாசனை வைத்துதான் அதை கண்டுபிடிக்கிறது. அந்த அத்தை வலைகள் வச்சுதான் அது வந்து நம்ம நடக்கிறப்ப ஒரு ஸ்டெப் வைக்கிறப்ப அந்த அத்தை வலைகள் வச்சுதான் இதாகும். குச்சி வச்சு தட்டினீங்கன்னா இந்த பாம்பு வந்து கொஞ்சம் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாம்பு இந்த குழந்தை கேட்டாலும் சொல்லி விடுவார்கள். இந்த பாம்பு உலகமாக என்பது சரியான பதிலாகும். கழிச்சு உடனே வந்ததுனாலும் நல்லபடியா ரெடியா இருக்கிறாரு. இந்த பாம்பு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சில நேரம் வந்து இந்த பாம்பு விஷத்தன்மை வந்து ரொம்ப கோபமா இருந்துச்சுன்னாக்கா 4 மணி நேரத்திலே ஆளை போட்டு தள்ளிடும். அந்த அளவுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தி மூச்சு தளர்வு ஏற்பட்டு மரத்தல் ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்கனாக்கா நம்ம வந்து பாம்புகள் விஷமுடைய மருந்து போட்டோ இல்லை வெண்டிலேட்டர் போட்டோ இவங்களை வந்து சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து எப்ப பகலில இரவில? சரியான பதில் அவர் சொன்னது. பகலிலும் உண்டு, இரவிலும் உண்டு. 24 மணி நேரம் 24/7 எந்த நேரமும் ஆக்டிவாக இருக்கக்கூடியது. எந்த நேரமும் வேட்டையாட வெளியே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நல்ல பாம்பு இது படம் எடுத்து உங்களை வந்து வான் பண்ணுது, கிட்ட வந்துடாதீங்க அப்படின்ட்டு தரையில அடிச்சு சத்தம் எழுப்புறது. சத்தம் எழுப்பி கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் எழுப்புது. இது வந்து முட்டையிலும் குணமுடையவை. இந்த பாம்பு கடிச்சா நரம்பு தளர்ச்சி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 20 பாம்பு கடி விசுமுறைகளை வந்து நூற்றாண்டு போதுமானது. கண்ணாடி பேருக்கு 30 போதுமானதும் 10 விட இன்னும் அதிகமாக்கி கொண்டே போடலாம். இந்த பாம்பு கடிச்சாலும் கடிச்ச வீக்கம் இருக்கும், வலி இருக்கும். பட் அந்த அளவுக்கு வீக்கம் வலி வந்து குறைவாக தான் இருக்கும். கண்ணாடி வேலைதான் மிக அதிகப்படியான வலி இருக்கும். வலி ஜாஸ்தியா இருந்தாலும் இப்ப ஒரு பாம்பு கடிக்கிறீங்கன்னா முள்ளு கடிச்சதோ பாம்பு கடிச்சதோ
உங்களுக்கு எப்படி விஷம் ஏறிச்சா இல்லையான்றது எப்படி தெரியுது சார் எனக்கு அப்படின்னா எப்படி உங்களுக்கே வந்து விஷம் ஏறிடுச்சு. இப்ப விஷம் இல்ல பாம்பு கடிச்சிருச்சு, ஒரு தண்ணி பாம்பும் கடிக்குது, ஒரு விஷ பாம்பும் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல முள்ளு குத்திச்சா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எப்படி தெரியும்? மிளகாய் கடிச்சா ஓ சொரணை இருந்தா நல்லா இருக்கு, சொரணை இல்லைன்னா விஷம் ஏறிடுச்சு அப்படிங்கிறீங்க. பட் அதனால வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே பாம்பு கடிச்சா நம்ம வந்து நம்ம உடம்புல விஷம் ஏறிடுச்சுன்னா வாந்தி மூலமா வெளிப்படும். வாந்தி எடுத்தாங்கன்னா உஷாராயிடும். இல்ல அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் இருக்கும், தலை பாரமா இருக்கும், பார்வை வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கும். இந்த நரம்பு தளர்ச்சி எப்படி ஆரம்பிக்கும்னா கண்ணு சரியா திறக்க முடியாது. அதுக்குதான் அப்படியே தூங்காம பார்த்துக்கோங்க அந்த காலத்துல சொல்ற பாட்டி வைத்தியம் இயற்கை. பட் இப்ப வந்து நாங்க வந்து மானிட்டர் போட்டா நம்ம உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது, உங்க இருதய துடிப்பு என்ன, பிபி எவ்வளவுன்றது நாங்க கிளியரா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் குறைஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி துடிக்க நடவடிக்கை எடுத்து நாங்க காப்பாற்றி விடுவோம். அந்த காலத்துல வந்து இந்த மானிட்டர் வசதி இதெல்லாம் ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதனாலதான் தூங்கினா எந்திரி தூங்காத தட்டி வைத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்ப நாங்க சொல்றது தூங்கிச்சா நல்லதுதான், அந்த நரம்பு தளர்ச்சி வந்து சரியாகும். இந்த நரம்பு தளர்ச்சி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா கண்ணு சொக்க ஆரம்பிக்கும், பார்வை இருட்டிட்டு போதுவாங்க, பார்வை மங்களா தெரியுதுவாங்க, ஆளுங்க ரெண்டா தெரியுதுவாங்க. ஆளும் பார்த்தா இந்த கண்ணில் ஒருத்தர் தெரியும், இந்த கண்ணில் ஒரே ஆளு 2 உருவமா தெரியும். காக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 2 உருவமா தெரியும். டிப்ளோபியா அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி அந்த பாம்புக்கு விசுமொழி மருந்து கொடுக்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2ஆ தெரியும், 1ஆ தெரியுவாங்க. அதுக்கப்புறம் மங்களா தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். அப்புறம் தூர பார்வை சரியா தெரிய சாருவாங்க. எல்லாமே படிப்படியா சரியாகிறதுக்கு முன்னான இந்த பாம்புகள் விசுமொழி மருந்து கொடுக்க இந்த சரியாகிவிடும். ஆகவே யாராவது வாந்தி எடுத்தாலும் தலை சுத்தல் இருந்தாலும் அதுக்கும் மேல டிலே பண்ணாது. ஒருத்தர் முருகன்ற பேஷண்ட் அவரு முள்ளு குத்துச்சுன்னு நினைச்சிட்டு வைத்தியம் பண்ணிட்டு முருகன் கூட்டுருவா அதுக்கப்புறம் அவங்களும் பிளட் டெஸ்ட் எடுத்து நார்மல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் டிலே பண்ணிட்டு தான் இங்க வந்து பார்த்தா ஃபுல்லா காலெல்லாம் அப்படியே வந்த உடனே செகண்டே ஒரு அறுத்து காட்டினாங்க. ஃபுல்லா பிளாக் ஆயிட்டு இருந்தது, இந்த ஸ்கின் அந்த உள்ள பிளட் எல்லாமே பிளாக் ஆயிட்டு இருந்தது. ஆனா இவருக்கு எந்த ஒரு எஃபெக்டுமே காட்டல, கால் ஃபுல்லா வலி இருந்தது, வீக் வந்தது. ஆனா இங்க வந்துட்டு இருக்கிற கண்ணாடி நீங்க அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது பாம்பு கடிச்சது. யாருமே நாங்கள் பார்த்துக்கல பாம்பு கடிச்சு. இவருக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணி 20 ml 22 ml இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 18 days வந்து. ஆனால் இப்போ 1 வீக்காக வந்து யூரின் வந்து லெவலாக நல்லாவே வந்துட்டு இருக்கு. 750 ml வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பிசிஆர் ஹாஸ்பிட்டல். உண்மையாவே எல்லாருக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. நல்லா காப்பாற்றி தான் விடுவாங்க, ஆனால் தைரியமும் சொல்லுவாங்க. நல்லா உண்மையாவே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு தான் வந்தேன். இந்த அளவுக்கு நல்லா இருந்தது. 22 ml தான் வந்தது என் வீட்டில் இருக்கு. 22 ml 30 ml இந்த மாதிரி தான் வந்துட்டு யூரின். நான் இந்த ஒரு 10 days வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 750 ml நல்லா இருக்கிறேன். நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். நல்லா சொன்னீங்க. முருகன் வரப்ப வந்து ரொம்ப கால் வீக்கம், என்ன கட்சின்னே தெரியல சார். அந்த அளவுக்கு இதாக இருந்து எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னே தெரிஞ்சோம். கண்டிப்பா இது 2 பேர் கூட வெயிட் பண்ண மாட்டோம். அலாரம் கட்டி லைனை போட்டு டயாலிசிஸ் 0 டிலே டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இமீடியட்டா ராத்திரி 2 மணிக்கு வந்தாலும் இந்த டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் மற்றொரு இருக்கும், அவன் வண்டி எடுத்து நிறைய நைட்டெல்லாம் அடிச்சு வரணும். வந்து இமீடியட்டா இந்த நேரமே வந்து ரிப்போர்ட் கூட வைத்திருந்தாரு. யூரின் நல்ல யூரின்ல வரும்போது இருந்தாலும் டயாலிசிஸ் எவ்வளவு சீக்கிரம் போடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. இந்த பேஷண்ட் அவங்க வந்து ஊருக்கு வர மாட்டேங்குது, தாங்க மாட்டேங்குது, ஸ்டார்டிங் இல்லாம இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏமாந்து 9 அவரு கீழே போட்டிட்டாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறம் கணக்கு கரெக்டா வச்சு இன்னைக்கு வந்து 750 வந்திருந்தது.
சரி பண்ணிருக்கோம். பெரிய விஷயம். நல்லபடியா லேட்டானாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா நல்லபடியா படம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஒரு 100 இல்ல 400 அனாலிசிஸ்ல கம்ப்ளீட்டா ரெடி ஆகிடுவார். வந்து அது கொஞ்சம் கிராஃப்ட் வச்சு ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அடுத்து பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நைஸா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சைஸ் அவ்வளவுதான் இருக்கும், சின்னதாக இருக்கும், நைஸாதான் இருக்கும். இது வந்து கரும் சிவப்பு சாரி கருப்பு கலர்ல இருக்கு, நீல கலர்லயும் நீல கலர்ல இருக்கக்கூடியது இந்த கட்டிப்புரியின் பாம்பு. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த கருப்பு கலர்ல 2 கோடு இருக்கிறாங்க, 2 வெள்ளை கோடுகள் முதல் முன்பாதியில இருக்காது, பின்பாதியில வந்து அதிகமா செட் ஆக முடியும். இந்த சின்ன தலை சின்ன பாம்பு. இது வந்து எப்ப கேட்கணும், பகலிலா இரவிலா? நைட்டா? யார் மாசம் ஒரு நைட்டு? நீங்க எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. நிறைய அந்த சைடு சொல்லுங்கம்மா. இது பகல்ல தெரியும் இருக்குமா, இரவுல பார்த்திருக்கீங்களா? பகல்ல பார்த்திருக்கீங்கிறாரு. பாம்பு வந்து இரவில் மட்டுமே தென்படக்கூடியது. நாங்க யாராவது வந்து பாம்புகளையோ நிறைய கேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் தவறான கட்டிங் கட்டி சார் கிடைச்சது நாங்கள் 8 மணிக்கு சார் நாங்கள் நம்பவே மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி பகல் மிகவும் கூச்ச சுகாரம் உள்ள இந்த பாம்பு வந்து இரவில் மட்டுமே தென்படக்கூடிய. பகலில் பார்க்கவே முடியாது. அப்போ ஒரு கேஸ் வந்துச்சு, பகலில் கடிச்சு அப்படின்ட்டு எப்படி எப்படி போட்டோ காமிச்சேன். எத்தனை கிடைச்சது அப்படின்னு கேட்டால் வந்து சார் நான் ஒரு பிளம்பர், நான் வந்து பைப்பை கட் பண்ணுறது பார்த்தா அந்த பைப்புக்குள்ளே இருந்தது, கட் பண்ண அது சேர்த்து கட் பண்ணப்போ நிறைய கடிச்சிச்சு சார் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாம்பு வந்து இப்போ வெயில் காலத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் கதவை திறந்து வச்சுட்டு வெளியில் வந்து வெளியிலையோ இல்லை திண்ணையோ இல்லை கீழே தரையில் வந்து படுத்துப்போம். ஸோ அப்போ வந்து இந்த கட்டுரையின் பாம்பானப்பட்டது உள்ள வந்து எலி தேடி வந்து இதாகும். அப்போ இந்த பெட்ஷீட் கூட்டத்து வந்து படுத்துடும். ஸோ திரும்பினாங்கன்னா தொட்டு இது வந்து கழிச்சதுன்னா வலியும் இருக்காது, வீக்கமும் இருக்காது, எந்த தடையும் இருக்காது. இது வந்து நரம்பு தளர்ச்சி மட்டுமே ஏற்படுத்தக்கூடியது இந்த கட்டுரையின் பாம்பு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எந்த விதமான இதுவும் தெரியாது. இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் தொண்டை கட்டுதுன்னுவாங்க, வயிற்று வலி இருக்குன்னுவாங்க, வாந்தி இருப்பாங்க, நரம்பு தளர்ச்சி இருக்கும். முதலே சொன்னாங்க, நரம்பு தளர்ச்சி வந்து கண்ணு திறக்க முடியாது, கண்ணு சுற்றிட்டு போகும், பார்வை மங்கலா இருக்கும், மூச்சுட முடியாம இருக்கும். அதுக்குள்ள நம்ம வெண்டிலேட்டர் போட்டோம்னா நம்ம கண்டிப்பா காப்பாற்ற விடலாம். ஸோ இந்த கட்டுவிரியன் வந்து முட்டையுடன் குணமடையவை. ஸோ இதை வந்து ஒரு டைம் குட்டி முட்டையை போட்டுச்சா ஒரு 10 முட்டை போடக்கூடியது. ஸோ எப்பேற்பட்ட சின் பாடியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுண்டு விரலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தும். ஸோ வெண்டிலேட்டர் போட்டு சில நேரம் வந்து பிரெயின் டெத் மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும். பிரெயின் டெத்னா மூளைச்சாவு அடைந்து எப்படி இருப்பார்களோ அதே கண்ணில் வந்து இந்த பீப்புள்ஸ் டைலட்டேஷன் ஆகிட்டு இல்லாத எந்த விதமான அசைவும் எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, அந்த சுயங்கள் இருக்கும். ஆனால் எந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான இதே இருக்காது, சக்தியே இருக்காது. அந்த அளவுக்கு நரம்பு மண்டலத்தை மட்டுமே பாதிக்கக்கூடியது இந்த கட்டுவிரியல். ஸோ உரிய டைமுக்கு நம்ம இதுக்குண்டான பாம்புகள் விஷமுறைகள் மருந்து கொடுத்தால் கண்டிப்பாக உறவுகளை காப்பாற்றி விடலாம்.
7 நாள் to 10 நாள் வெண்டிலேட்டர் போட்டோம்னா 100% நம்ம வந்து காப்பாற்றி விடலாம். ஸோ சில நேரம் சரக்கு போட்டு படுத்திருப்பாங்க, அவங்கள கடிச்சு இதாகிடுச்சுன்னா பார்த்தாங்கன்னா வந்து பார்க்கலன்னா காலையில் எழுந்திரிச்சா ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு சக்கரை பேஷண்ட்டு ஏதோ ரத்த கசிவாகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் 100% இந்த பாம்பு கடி கேஸை காப்பாற்றி விடலாம். இந்த அம்மா தவிர மற்றவர்கள் சொல்லலாம். என்ன பாம்பு சொல்லுமா? விரும்பத்திரியும் கண்ணாடி விரியனும் ஒரே பேர் தானா? கழுத விரியனும் சொல்லுவாங்க, விரும்பத்திரியும் சொல்லுவாங்க, கண்ணாடி விரியம் அதற்கு பேர். அந்த முன்னாடி சொன்ன கட்டு விரியன், கட்டு விரியனுக்கும் 8 அடி விரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 அடி விரியன்னா ஏன்னு சொல்றாங்க, இந்த பாம்பு கிடைச்சா 8 அடி எழுந்து வச்சா அங்கேயே போட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது அந்த 8 அடி விரியன். இது பேர். இந்த பாம்பு எப்படி இருக்குன்னா நல்ல நீட்டமா இருக்கா, சுருண்டு இருக்கிறது. சுருட்டை பாம்பு என்பது சரியான பதிலே. இந்த பாம்பு வந்து சுருட்டை விரியன். இந்த சுருட்டை விரியன் வந்து இதன் செதில்கள் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும். அதனாலதான் இது ஃபிகர் ஆஃப் வெயிட்ன்ற விஷயத்துல போயிட்டு அதை ஒன்று உரசி அதை பண்ணி ஒசி எழுப்பி ஓசை எழுப்பி கிட்ட வந்துடாத அப்படின்ட்டு சொல்லணும். இவனுடைய தலையில பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிம்பல் பிளஸ் சிம்பல் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த பாம்பை கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு ஜான் இல்லை ஒரு அடிக்கு மேல வளராது. இந்த பாம்பு சிறிய பாம்பு தான். ஒரு முறை குட்டி போட்டால் 100 to 30 குட்டி போடும். பசி எடுத்துன்னா அதோட குட்டியே இது வந்து சாப்பிட்டு விடும். இது கடிச்சாக்க வந்தாங்கனாக்கா நாங்கள் வாரில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக 5 பாம்பு கடி விசுமுறை மருந்து கொடுத்து ஸோ கடிச்சார கொஞ்சம் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், அதுக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டு சிம்பிளாக வாரில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி 3 நாள் டிஸ்சார்ஜ் செய்து விடுவோம். இந்த பாம்பு வந்து யாருக்கா தெரியும்? இப்ப நீங்க சொல்லலாம். வெள்ளிக்கோள் வளையம் இது வந்து விஷமற்றது. இந்த பாம்பு கடிச்சாலும் வந்து நிறைய பேர் கட்டு விரியம் வாங்க. ஏன் இது கட்டு விரியம்னா இதுக்கு வந்து கட்டு ஒரு கோடு தான் இருக்கும். கட்டா இருக்குன்றதுனால 32 கோடு இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் கோடா இருப்பது சின்ன பாம்பு தான். இது விஷமற்ற பாம்பு. அடுத்து சாரப்பாம்பு என்பது சரியான பதிலாகும். இந்த சாரப்பாம்பு வந்து பகலிலா இரவிலா? எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. பகலில் மட்டுமே தென்படக்கூடியதுதான். பகலில் பாத்தீங்கன்னா நீங்க ரோடு கிராஸ் பண்ணுறப்ப சில ரோடு மீறி கிராஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்டா போகும் என்பதும் சரியான பதில். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த சாரப்பாம்பு நாகப்பாம்பு ஒரே மாதிரி இருக்கும். மஞ்சள் கலர்ல இந்த வண்டியில திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் போகிறதுக்கு வாய்ப்பு. இன்னும் வளைந்து போகும். இது வால் அடிக்கும். வால் அடிச்சா விஷமா? வால்தான் விஷம் பண்ணுறீங்களே? இல்லை, தவறான தகவல். வால்ல விஷம் இல்லை. இது சார பாம்பு. இந்த சார பாம்பு கடிச்சாலும் விஷம் இல்லை. விஷமற்ற நஞ்சற்ற பாம்பு தான் இந்த சார பாம்பு. ஆனா விவசாயிகளின் நண்பன். இது வாழ்நாள்ல 6000 எலியை வந்து சாப்பிடுது. வாழ்நாள்ல 6000 எலி. ஸோ நீங்க விவசாயம் செஞ்சு நெல் விதைச்சு நாற்று நட்டு அதை புடுங்கி வச்சு அதுக்கப்புறம் நாற்று நட்டு இது களை பிடுங்கி அப்புறம் மிஷின்ல எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நெற்பயிர்கள் செய்யுங்கள். இதுல வந்து எலிகள் ஈஸியா வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஸோ அதை தடுப்பதற்கான இதுவே வந்து இந்த சாரப்பாம்பு ரொம்ப விவசாயிகளின் நண்பனாகும்.
இதுல கீழே கண்ணு கீழே பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடு இருக்கும், கருப்பு கலர்ல ஒரு கோடு இருக்கும். இதை வைத்து கூட நாம் இது சாலை பாம்பு என்று சொல்லிவிடலாம். கொம்பேறி முக்கம் என்பது சரியான பதில். இந்த கொம்பேறி முக்கம் மரமேறி பாம்பு என்று சொன்னார். இந்த கொம்பேறி முக்கம் பாம்பு வந்து நிறைய மலை ஏறி தாவி தாவி போகக்கூடியது. இது வந்து கடிச்சா விஷமா விஷம்தானா? இது கடித்தால் விஷம் அல்ல, விஷமற்ற பாம்பு தான் இது. இது வந்து நீங்க சொன்னீங்க சார் பாம்பு ஸ்பீடா போகணும், அதோட எக்ஸ்பிரஸ் வேகத்துல போகக்கூடியது. இது வேக ஜாஸ்தி, தாவி தாவி போகும். இதை பிடிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடியது இந்த கொம்பேறி மூக்கன். இந்த பாம்பு கடிச்சிட்டாக்கா ஒரு கதை இருக்குது, பாட்டி கதை. அதாவது மரத்துக்கு மேல ஏறிட்டு அது கிட்ட போய் பார்க்கணும், அந்த கடிச்சவன் செத்துட்டாங்களா, அவனை எரிச்சிட்டாங்களா, போக வந்துருச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் கட்டுக்கதையே. சரியா தெரியாமா சொல்லுங்க, சொல்லிட்டீங்க. இந்த மலைப்பாம்பு, இந்த மலைப்பாம்பு வந்து உருவத்தை பெருசா இருக்கும், 12 அடி வரைக்கும் நீட்டா வந்து 12 அடி இருக்கும், நல்ல தடிப்புகளா இருக்கும். இது வந்து ஆடோ கோழியோ இதுன்னா அதை ஃபுல்லா வெறும் தண்ணி சுத்தி அதை சாகரிச்சுட்டு அப்படியே முடியும். அந்த மாதிரியிலும் இது முட்டையிலும் குணமுடையவை. இது கடித்தாலும் நஞ்சற்றது, பாறைகளில் இருக்கிறதும் ராக் பைத்தான் என்று சொல்கிறோம். எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. ஒரு 2 பாம்பு தவிர மற்ற எல்லா பாம்பும் கரெக்டா சொல்றீங்க. இந்த பாம்பு வந்து மண்ணுளி பாம்பு, இரு தலையான் பாம்புன்றோம். தலையில் வாழை என்றே தெரியாமல் இருக்கிறது. நம்ம அடிக்க போனா அந்த வாழை மட்டும் காமிக்கும். அந்த வாழை அடிச்சுட்டாங்கன்னா தலை தப்பிச்சதுன்னு போயிடும். இவங்க வந்து மண்ணுக்குள்ளேயே போவதனால உரம் விவசாயிகளுக்கு அந்த உரம் ஆகுது. அதனாலே இது வந்து ஒரு நல்ல இது. சதுரங்க வேட்டை என்ற படத்துல கூட வரும். இந்த பாம்பு கேரளாவும் போய் கொடுத்தீங்கன்னா ஒரு கோழி அப்பு, ஒரு கோழி சும்மா கதையே, இது கட்டுக்கதையே ஆகும். இது வீட்டுல இருந்தா கூரையை பிச்சுட்டு கொடுப்பா ஆண்டவன்ற மாதிரி இந்த மண்ணுளி பாம்பு நம்ம வீட்டுல இருந்தா நிறைய காசு கொட்டும் அப்படின்னு சொல்லுவது எல்லாம் அந்த மாதிரி இது வந்து ஒரு கட்டுக்கதையே ஆகும். இந்த சதுரங்க வேட்டையில இதுக்கு பேரு விஜய். விஜயை பத்திரமா பார்த்துக்கோங்க, விஜய்க்கு சாப்பாடு கொடுங்க வேற வேலைக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாம்பும் நஞ்சற்றது. இது கடிச்சா தோல் நோய் மாதிரி இட்லி வருமா அப்படின்ட்டு எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது. இந்த பக்கத்துல ஏற்றுவதில் யாராவது விஷம் குடிச்சிடறாங்க. விஷம் குடிச்சாக்க நம்ம என்ன பண்ணணும், வாந்தி எடுக்க வைக்கணும். எப்படி வாந்தி எடுக்க வைப்பீங்க? 1 2 புளியை கரைச்சி ஊற்றுனாங்க. அடுத்து சாக்கா ஐயோ மரத்தை கரைச்சி ஊற்றுறது தேங்காய் தேங்காய் கொடுத்தா நல்ல வேகமா உள்ள போயிருமா. விளக்கெண்ணெய் குடிக்கிறீங்க, எது குடிக்கிறீங்க? ஜூஸ் மோஷன் ஆகிறதுக்காக விளக்கெண்ணெய் கொடுக்குறீங்க. இப்ப மேல இருந்து எடுத்தாலும் விஷத்தை வந்து தவற குறைக்க முடியும். நீங்க விளக்கெண்ணெய் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா அது வேகமா வந்து உள்ள போயிடும். குடலுக்குலாம் போச்சுன்னா ரொம்ப அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து மலத்தை கரைச்சி கொடுத்துடாதீங்க, சாணியை கரைச்சி ஊத்திடாதீங்க, சோத்து தண்ணி கரைச்சி ஊத்திடாதீங்க. ஐயா பெரியவர் 7ஆம் இடம் சொன்ன மாதிரி உப்பு தண்ணி கொடுப்பது சிறந்த முதலுதவி சிகிச்சையாகும். நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் ஈஸியா கிடைக்கிறது உப்பு. ஒரு படி உப்பு எடுத்து ஒரு டம்ளர்ல போட்டு தண்ணி போட்டு குடிச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா உப்பை தின்னவன்
சோப்பை தேடணும், கலைக்கணும், அலசணும், பண்ணி விடணும், அதுக்கு திரும்பிட்டு ஊட்டணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக ஈஸியாக இதுதான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துச்சு. புருஷன் தொகை தாங்க முடியாம விஷத்தை கொளுத்திடுச்சு. வெளியே சரக்கு போட்டு விட்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் விஷத்தை குடிச்சிருச்சு. பாப்பா அவனுக்கு எவ்வளோ ஐடியா தோணி இந்த மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி நேரம் டாய்லெட்டுக்குள்ள போனா போய் விட்ட ஒரு டேப்ல எடுத்து குளிர்மா அப்படின்னா இந்த அந்த மாதிரி தண்ணி, டிச்சு தண்ணி, சாக்கடை தண்ணி கொடுத்து அம்மா வாங்கி எடுக்க வச்சு அம்மாக்கு அப்புறம் வெண்டிலேட்டர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அப்புறம் நல்லபடியா விசாரணை போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணி விட வேண்டாம். ஏன்னா அந்த சோப்பு தண்ணி வந்து இப்போ நேரம் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா பரவாயில்லம்மா, அது நுரையீரலுக்கு போச்சுன்னா அது ரியாக்ஷன் ஆகி மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அது நுரையீரலுக்கு போச்சுன்னா பாதிப்பு அதிகமாகிறது. அதனால உப்பு தண்ணியே சிறந்ததாகும். இப்ப உங்க வீட்டுல கிட்ட யாராவது ஒருத்தர் தூக்கல தொங்கிட்டாங்க, நீங்க ஒருத்தர் மட்டும் இருக்கிறீங்க, அவங்களை எப்படி காப்பாத்துறீங்க? நீங்க ஒருத்தர் வர முடியுமா? கதவு லாக் பண்ணிருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? பக்கத்துக்கு உதவிக்கு ஆளை கூப்பிடணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒரு 2 பேராவது ஒருத்தராக இருந்தாங்கன்னா அந்த கிடப்பாறை வேணும், சுத்தி வேணும், அதை வளர்ச்சி எடுத்து அவளை வந்து காலை ஒருத்தர் பிடிச்சிக்கணும், தலையில இருந்து பிடிச்சி அப்படியாருங்க கட் பண்ணி தலையை பத்திரமா விடணும். தொற்று விட்டீங்கன்னா அப்புறம் தலைக்கறி பண்ணிச்சுன்னா அது தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ரா இதாகும். ஸோ படுக்க வச்சுட்டீங்க, ஓரளவுக்கு அடுத்து என்ன செய்ய போறீங்க? மூச்சு இல்லைனாக்கா ஒரு கார்டியாக் மசாஜ் நெஞ்சு மேல அமுத்தி விட்டு மூச்சு வர்றதுக்கு பாக்குறீங்க. மூச்செல்லாம் இருக்குது, ஆனா நாக்கு தள்ளி இருக்கு, ரொம்ப மூச்சு வர்றதுக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? சுயநினைவு இல்லை, படுக்க வச்சுட்டீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? வீட்டுல நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சொல்லுவீங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுனால தண்ணியை கொடு அப்படின்னு. தண்ணியை வந்து தயவு செஞ்சு இந்த தூக்குல தொங்கிறவங்களுக்கு சுயநினைவு இருந்தால் மட்டும்தான் தண்ணியை கொடுக்கணும். சுயநினைவு இல்லைன்னா தண்ணி கொடுக்க கூடாது. தண்ணி மூஞ்சில வேணா தெளிக்கலாம், வெளியே தண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க ஹாஸ்பிட்டல் நிறைய கேஸ் தூக்கில மாற்றி வரும். இப்போ வரப்போ இறந்துதான் வருவாங்க. மிரட்டல் கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் குடிச்சுனாங்கன்னா நம்ம 10 நாள் ரெடி பண்ணுவோம். சம்டைம்ஸ் லேட்டாக குடிச்சு 20 நாள் 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா 20 நாள் ஆகும் வெண்டிலேட்டர் விட்டு ரெடி பண்ணுறதுக்கு. கடைசி மூச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படியும் வெண்டிலேட்டர் தண்ணி வச்சு காப்பாற்றி விடலாம். பட் நீங்க கொஞ்சம் இருக்கிற ஒரு ஸ்ரீ வந்து தண்ணி கொடுத்து 60% இருக்கிற ஆக்சிஜன் இவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னா 20% வர வழியே முடிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே தயவு செய்து தண்ணி வந்து கொடுக்கக்கூடாது. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? பாம்பு கடிகள், விஷம் கடிகள், தூக்கில் தண்ணீரையும் ரெட்டால் பேஸ்ட் இருக்குது. இப்ப ரெட்டால் பேஸ்ட் மாதிரி ஒரு பெரிய விஷம் வந்து அது எல்லா உடல் உறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது. மெயினா வந்து கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி காமலோடும் ரத்த கசிவோடும் உப்புச்சத்து குறைச்சுன்னா கை கால் வீக்கம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருதயத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பிபி இதெல்லாமே குறைஞ்சிடும். பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேஸ் இருந்தது. 6 கேஸ்ல வந்து 5 கேஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு கேஸ் மட்டும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால வந்து காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஸோ இப்போ கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து செயல்பாட்டில் லட்சுமின்ற ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து வாழைப்பழத்தில் இந்த ரெட்டால் பேஸ்ட் வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்றது வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க இருந்தாங்க. வந்தாங்க, நைட்டு இருந்தாங்க, நைட்டு போக அப்படியே மூச்சு ஆச்சு 1.5 மணிக்கு வெற்றியாக போட்டோம். மறாவது நாள் கட்டாஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஃபுல்லாக ரொம்ப பாதிப்பாயிட்டு நீங்க பக்கம் பார்த்துட்டு ஆக்சுவலி அதான் பார்த்தீங்கன்னா 60% தான் இருந்தது. பட் நல்ல வேலைக்கு இன்னைக்கு வந்து எக்ஸாக்ட் மெட்டீரியல் ஆகிட்டு 80% வந்து இன்னும் நாளைக்கு எப்படியாவது ஒரு 95% 90% மேலே வந்து எக்ஸாக்ட் மெட்டீரியல் ஆயிடுச்சுன்னா நம்ம சரியாகிடுவாங்க. ஸோ சௌபாக்கிய லட்சுமி அவர்களும் பரிபூர்ண குணமுடைய எல்லாம் இறைவன் வேண்டுவதாக. இவருக்கு 25 வயசு. இவர் நேற்று நைட்டு 8 அரளி விதையை வந்து இடிச்சு சாப்பிட்டுருக்காரு. காரியமங்கலம் வந்து நம்ம கிட்ட வந்துருக்கோம். இருதயத்துக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய
ஸோ நேற்று நைட்டு வரப்பே வந்து இருபது வரைக்கும் 33 போயிடுச்சு. ஆக்சிஜனும் கம்மியாயிட்டு அப்புறம் வெட்டிலேட்டர் போடுற மாதிரி இருந்து பேஸ்ட் எல்லாம் போகிறதுக்கு ரெடி பண்ணி எல்லாமே வச்சிருந்தோம். அப்புறம் மருந்து கொடுத்தவங்க திரும்ப செட்டில் ஆகிட்டு. பட் இன்னும் கூட இருதய துடிப்பு வந்து மாறுபட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதோட கூட 3வது நாள் தான் என்னுடைய பக்கர தாமல் ஆடும். அந்த 3 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த பவரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ் அப்சர்வேஷன் மானிட்டரிங் பண்ணணும். 7 வயசு, வினோதினி 24 வயசு, ஸ்ரீதர் 36 வயசு. இவங்க 3 பேருமே பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிட்டு நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. அருண்குமார் நேற்று வந்து ஒரு ராய்கட்டையில் வந்து வந்திருக்கிறாரு. லோர்ஃபைஃபாஸ் அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்து இருந்து ஒரு வெற்றியாடு போட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வினோதினிங்கிறவங்க வினோதினி ஊத்தங்கரை ஸோ ஊத்தங்கரை வந்து வந்தாங்க. வரப்பட்ட சூழ்நிலவே இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிலவாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. இது செவ்வாயில் புதன்கிழமை பாதிக்கு ஒரு மாற்றம் கண்டிஷன் இருக்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீதர் அப்படின்றவர் அவர் வந்து சேவன் ஸ்ரீதர் அரசம்பட்டி அந்த அரசம்பட்டி கண்ணன் சம்பவம் வந்தார். காலையே வந்து பேசினார். ரொம்ப நல்லதுன்னா என் கேஸே வந்து இந்த சௌபாகிய லட்சுமி ரெடியாகுமா அப்படின்ட்டு அந்த நேரத்திலே வந்தேன். ஸோ அதனால் அவர்கிட்ட நேற்று சரியாக பேச முடியும். நான் வெளியிலேயே பேசினதே எனக்கு கொஞ்சம் இதாயிடும். ஸோ அரசம்பட்டி கண்ணன்றவரும் இதே பாம்பு தெரியாமல் வந்து ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருந்தார். அவரை வந்து நான் ரெடி பண்ண ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். ஸோ அப்படியே வந்து இவங்க நேஷனல் ஜியோகிராஃபியை வந்து அவங்க வந்து ஒரு இது ஃபிலிம் ஷூட் எல்லாம் பண்ணி அவங்க அரசம்பட்டியிலே போய் ஷூட்டிங்லாம் பண்ணி அவரை போயிட்டு எடுத்து அங்கே போனால் அவர் தரப்புல ஒரு 10 பாம்பு பிடிச்சோம். அவர் கண்ணாடி அவங்க வீட்டுக்கு எதுக்கே கண்ணாடி வீடு இருக்குது. அப்புறம் அவரே பயந்துட்டாரு, என்ன இவ்வளோ பாம்பு இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். ஸோ அந்த சம்பளம் வந்து நேற்று பார்த்துட்டு போனாங்க. ஸ்ரீதரும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரு. ஸோ செவ்வாய்க்கிழமை ஒரு மாற்றம் கண்டிஷன் உண்டு. அடுத்து இந்த பூண்டு, இந்த வெங்காயம் வந்து கார்பானிக் ஆசிட் அப்படின்னு இருக்குது. இந்த வெங்காய சாறு, இந்த பூண்டு இதெல்லாம் போட்டால் அதுக்கு ஆகாது. கெரசின் போடலாம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்தும்